ஹாய் ஆல் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ரெசிபி தாங்க. அதுவும் பழைய சாதம் முட்டை இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டான ரெசிபி நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம். காலையிலையும் அது மாதிரி டின்னருக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான சாஃப்டான ரெசிபிங்க. அப்போ இது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு பழைய மீதமான சாப்பாடு, அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசியில் செஞ்ச சாப்பாடு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் சாப்பாடு செய்கிறீங்களோ அந்த ஏது அரிசியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த மீதமான சாப்பாடு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு பவுலில் தான் நம்ம இப்போ சாப்பாடு எடுத்திருக்கிறோம். நம்ம எடுத்த இந்த ஒரு சாப்பாடுக்கு நமக்கு தேவையானது ஒரு முட்டை. அந்த ஒரு முட்டை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளோட ரெசிபியும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் இங்கே எடுத்திருக்கிற ஒரு பவுல் சாப்பாட்டுக்கு இந்த ஒரு முட்டை கரெக்டானது. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு கூட ஒரு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. இனி நம்ம இது நல்லா ஒன்று ஃபைனாக மையாட்டம் பிளெண்ட் பண்ணி எடுத்துடணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக மையாட்டம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். தண்ணி சேர்க்காமலேயே நம்ம முட்டையிலே இந்த ஒரு சாப்பாடு அரைச்சி எடுத்துருக்கிறோம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த ஒரு டைமில் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் நம்ம ஒன்று பிளெண்ட் பண்ணி எடுத்துடணுங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஃப்ளஃபியாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு நம்மளோட பேட்டர் சாப்பாடு முட்டை மட்டுமே சேர்த்தா பேட்டர் நமக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நம்ம அரைச்சி எடுத்த பேட்டர் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு 2 பவுல் அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்த அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு மைதா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்றேங்க. இந்த ஒரு மைதாக்கு பதிலாக உங்களுக்கு வேணும்னா ஆட்டைப்பொடி கூட கோதுமை பொடி கூட நீங்கள் சேர்த்து கொடுத்துடலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளோட மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆயில் மட்டும் மேலே நல்லா இது மாதிரி தடவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ரெஸ்ட் பண்ணி வந்துருச்சு. மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்குதுங்க. இப்போ நம்மளோட மாவு நம்ம நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பலகையில் நல்லா மாவு போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த பால்ஸை நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று நெகத்தி எடுத்துடலாம். நான் வீடியோ பர்பஸுக்காக இந்த மாதிரி சப்பாத்தி பலகையில் உங்களுக்கு நெகத்தி காமிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் கூட ரொம்ப பெருசாக நீங்கள் நெகத்திட்டு கூட இதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக நல்லா நெகத்தினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் நம்ம நெகத்தின அந்த மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மைதப்பொடி கூட நீங்கள் தூவிட்டு இந்த மாதிரி ஒன்று ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ண மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் சுலபம். ஒரே நிமிஷத்தில் நீங்கள் 100 பரோட்டா கூட நீங்கள் செஞ்சு எடுத்துருவீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் அடிக்கணுன்னோ ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கணுன்னோ ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் முட்டையும் பழைய சாப்பாடும் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சுலபமாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமலே ஈஸியாக எவ்வளோ பரோட்டா வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ மாவும் நம்ம பரோட்டைக்காக அளவாக கரெக்டாக பர்ஃபெக்டாக சுற்றி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த ஒரு மெத்தடில் செஞ்சுட்டா நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோலிங் பின்னெல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நான் 2 நம்ம குட்டி குட்டியாக ரோல் பண்ணி எடுத்ததுனாலேயே இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே நெகத்தி எடுத்துடலாம். அதனாலேயும் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோலிங் பின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலேயே நீங்கள் நெகத்தி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நான் 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு நெகத்தி காமிச்சிட்டு நம்மளோட பரோட்டா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேன் சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்ல பர்ஃபெக்டான பரோட்டா நமக்கு ரெடி ஆயிரும். வீட்டில் எவ்வளோ கெஸ்ட்டு வந்தாலும் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டான பரோட்டா நாம் ரொம்ப நேரம் அடிக்காமல் பிசையாமல் ஈஸியாக நல்லா சாஃப்டாக செஞ்சு எடுத்துடலாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சி போயிடும். பாருங்கள் மீதமான சாப்பாடு முட்டையும் சேர்த்து நல்லா சாஃப்டான லேயராக பரோட்டா நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம செஞ்ச பரோட்டையெல்லாம் இந்த மாதிரி நம்ம கையால் நல்லா ஒன்று தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க கையில் எடுத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்த நாள் நம்ம இன்றைக்கி செஞ்சு அடுத்த நாள் எடுத்தால் கூட இவ்வளோ சாஃப்டாக நமக்கு இருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது.
நம்மளோடது பரோட்டா பாருங்கள், நல்லா லேயராக உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயராக பர்ஃபெக்டாக நம்மளோடது பரோட்டா நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். காலையிலையும் அது மாதிரி டின்னருக்கும் அருமையாக நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு மைதைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தா போதுங்க. நல்லா பர்ஃபெக்டாக நீங்களும் வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு குழம்பே தேவையில்லைங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக பர்ஃபெக்டாக நம்மளோடது பரோட்டா. அதுவும் நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்றது. நல்லா சாஃப்டான பரோட்டா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரியே நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.